ரொம்ப பிரசித்தமான ஊர். வரப்பிரசாதியான பெருமாள், அண்ணனான பெருமாள். அண்ணன் பெருமாள் அண்ணன் பெருமாள்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே. திருவள்ளக்குளம்னு க்ஷேத்திரத்துக்கு பேர். அண்ணன் பெருமாள்னு சொல்றது திருவேங்கடமுடையானுக்கு அண்ணன். சாதாரணமாக ராமன் அண்ணன் லக்ஷ்மணன் தம்பி கேள்விப்பட்டிருக்கோம், பலராமன் அண்ணன் கண்ணன் தம்பி கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அர்ச்சையிலே சுவாமி கோவிலில் இருக்கிற பெருமாளுக்கு கூடவா அண்ணன் தம்பி உண்டு? ஏதோ பரசுராமர் அந்த மாதிரி ராமர் ஏதோ ஒன்றுக்கு ஒன்று எதிர்த்துண்டா ராமன் லக்ஷ்மணன் தெரியும், பலராமன் ராமன் தெரியும், பலராமன் கிருஷ்ணன் தெரியும். ஆனால் இங்கே கோவிலில் இருக்கிற பெருமாளே அண்ணன் தம்பியா? அப்போ யாரால திருவேங்கடமுடையான போய் சேவிக்கிறதுக்கு முடியாத போறதோ அவர்களெல்லாம் அண்ணன் பெருமாள் இடத்துல வரா. இது ரொம்ப வரப்பிரசாதியான பெருமாள். சின்ன திருக்கோலம், நின்ன திருக்கோலம். திருவள்ளக்குளத்துள் அண்ணா ஆழ்வார் பிராசாய்க்கிறார். கல்லால் கடலை அணைகட்டி உகந்தாய் நல்லார் பலர் வேதியர் மண்ணிய நாங்கூர் செல்வா திருவள்ளக்குளத்து உறைவானே எல்லா இடரும் கெடுமாறு அருளாயே என்று 4ஆம் 10 7ஆம் திருமொழியில் ரொம்ப ஆச்சரியமா பாடியிருக்கார். கண்ணார் கடல் போல் திருமேனி கரியாய் நன்னார் முனைவென்னி கொள்வார் மண்ணு நாங்கூர் திண்ணார் மதுள் சூழ் திருவள்ளக்குளத்துள் அண்ணா அடியேன் இடரை களியாயே. என்னுடைய இடர்களையெல்லாம் தேவரீர் போக்கி கொடுக்க வேண்டும். ஊருக்கு பேர் என்ன? திருவள்ளக்குளம். அப்படின்னா வெள்ள, வெள்ளை. ஸ்வேத புஷ்கரணி. இந்த புஷ்கரணி ஸ்வேதன்னா சமஸ்கிருதத்தில் வெள்ளைன்னு அர்த்தம். ஸ்வேத புஷ்கரணி, வெள்ள புஷ்கரணி. இங்கே ஸ்வேதன்னு ஒரு ராஜா, துந்துமாரன் அவனுடைய பிள்ளவன். என்னமோ தெரியல, இந்த குமாரனுக்கு 9 வயசாருச்சே அகால மரணம் ஏற்பட்டு விடும்னு சாபம். அதனால பயந்து போய் பெருமானிடத்துல அவன் பிரார்த்திக்கிறான். அப்ப வசிஷ்டாச்சாரியர் சொல்றார், இந்த ராஜாவெல்லாம் ராமனுக்கு முன்னாடி இக்ஷ்வாகு குலத்திலே இருந்த ராஜா. வசிஷ்டர் சொல்றார், 1 மாசம் இந்த திருவள்ளக்குளத்துக்கு போங்க, அங்க போய் தீர்த்தமாடி 1 மாசம் தபஸ் பண்ணு, பெருமாள் கண்டிப்பா ரட்சித்து விடுவார் என்று சொல்ல, அதை ஐப்பசி மாசத்து சுக்லபக்ஷ தசமியிலேருந்து ஆரம்பிச்சு கார்த்திகை மாசத்து சுக்லபக்ஷ ஏகாதசி வரைக்கும் 1 மாசம் தபஸ் பண்ணியிருக்கான். பெருமான் அவனுக்கு நன்கு காட்சி கொடுத்து அவனுடைய ஆயுள் பாவம் நீடித்திருக்கும்படிக்கு, அவருக்கு எந்த கட்டமும் வராதபடிக்கு நல்ல ஆயுஷ கொடுத்தான், ரட்சித்து கொடுத்தான்னு சரித்திரம். அதுதான் இந்த ஸ்வேத புஷ்கரணியிலே ஸ்ரீனிவாச பெருமாள். திருவள்ளக்குளத்து அண்ணம் பெருமாள், அண்ணம் பெருமாள்வா திருநாமம் ஸ்ரீனிவாச பெருமாள் நின்ன திருக்கோலத்தில் எழுந்தருளி உள்ளார்.